திமுக கூட்டணியில இருக்கிற அண்ணன் வேல்முருகன் 2026 தேர்தலில் போட்டி போடலையாம்பா. ஏன்னு கேட்டா கட்சியை பலப்படுத்த போறேங்கிறாரு. எம்எல்ஏவா இருந்தே பலப்படுத்த முடியல, தேர்தலில் போட்டி போடலன்னா எப்படின்னு நமக்கும் ஒன்றும் புரியலை. விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட விசாரிச்சதுல திமுக கூட்டணியில் போட்டி போட்டா சொந்த சின்னத்தில் போட்டி போட விட மாட்டாங்க, திமுக சின்னத்தில் நிற்க சொல்லுவாங்க. போன தடவை ஏதோ விளம்பரம் பண்ணி பொய் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த தடவை தலைகீழாக நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அதான் தேர்தலில் நாம நிற்காம கட்சிக்காரங்களை நிறுத்திடலாம்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்கிறாராம். திமுக கூட்டணி தோல்வி முகத்தில் இருக்கிறதுனால இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஆடா அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் எம்பி மாணிக்கத்தாகூர் இருக்காரு, அவரு காங்கிரஸ் கட்சியை மதிச்சா பிரச்சனை இல்ல, மதிக்கலன்னு சொன்னா முதல்வரா இருக்கிறவர் முன்னாள் முதல்வர் ஆகிடுவாரு அப்படின்னு ஐயா ஸ்டாலினுக்கே புத்திமதி சொல்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதுவரைக்கும் திமுக கூட்டணியில இருந்து ஐயா ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஆக போறாருன்னு யாரும் இவ்வளவு வெளிப்படையா சொல்லல. முதல் தடவையா காங்கிரஸ் எம்பி சொல்லியிருக்கிறாரு. இது போக திமுகவை நம்பி கட்சி அங்கீகாரத்தை இழந்த 2 கட்சிகள் வேற செம்ம கடுப்புல இருக்கிறதா சொல்றாங்க. மொத்தத்துல அண்ணன் திருமாவளவனை தவிர மற்ற எல்லாரும் உஷாரா தான்ப்பா இருக்காங்க. அண்ணன் தான் இன்னும் கள நிலவரம் என்னன்னு தெரியாம கனவுலையே மிதந்துட்டு இருக்காரு.